வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சுகர் பேபி அப்படின்ற ரஷ்யன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா VR OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு எஸ்கார்ட்க்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலாக அந்த எஸ்கார்ட்டோட பேர் தான் ஆலா. ஆக்சுவலாக இவ எஸ்கார்ட்டாக மாறினதுக்கான காரணமே இவங்களோட ஃபேமிலி தான். அதாவது இவங்களோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டராக இருக்காங்க அண்ட் ப்ராசிக்யூட்டராக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணு மேலே நிறைய விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவள் ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி காசு கேட்பா. அதெல்லாம் தர முடியாது, முடிஞ்சா நீயே சம்பாதிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் இவ தன்னோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறா. அந்த ஆப் மூலமாக வந்து சுகர் பேபிஸை வந்து ஒரு நாளைக்கு ஹையர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டிங் ஆப். இந்த ஆப் வழியாக தான் நம்ம ஹீரோவை இவ சந்திக்கிறா. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் மேன் அண்ட் இவளுக்கும் ஒரு நாளைக்கு பயங்கரமாக சார்ஜ் தராரு. அவரோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மெக்கானிக்கல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ்லேயே தான் மூழ்கி இருப்பார். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்காக டெய்லி எங்கேயாவது ரூம் போட்டு சரக்கு பொண்ணு அப்படின்ற மாதிரி அவரோட லைஃப் போயிட்டு இருக்கும். பட் ஹீரோயின் உள்ளே வந்ததுக்கு அப்புறமாட்ட அவரோட வாழ்க்கையில் ஒரு விதமான வசந்தம் வீசுது அப்படின்னே சொல்லலாம். அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரி நீட்டாக மலருது. அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் போகுது அண்ட் இவங்களோட பர்சனல் லைஃப்பில் அதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாகுது அண்ட் டுவர்ட்ஸ் தென் இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே அந்த காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு எஸ்கார்ட்க்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கலாம். பட் இதில் ஒரு மாதிரி நீட்டாகவே அதை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்குள்ள அந்த லவ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஸ்பார்க்காக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படம் எராட்டிக் மூவி லவ்வர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனாலே இந்த படம் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் பிடிக்காதுன்னா தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ அவங்க ரெண்டு பேரும் வெளியே இடங்களுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சில இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பப்புக்கு போயிருப்பாங்க, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய காட்சிகள் அது எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸை நோக்கி போகக்கூடிய அந்த காட்சி, அவங்க எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன், அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசிஷனாக இருக்கும். பட் அந்த கிளைமேக்ஸை முடித்த விதம் அப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ கிழக்கே போகும் ரயில் மாதிரியான ஒரு மேட்ரை இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது மேபி இவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் நம்மளாம் அது ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது தான் இருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ரொம்ப மேலோட்டமாக சொன்ன மாதிரி தான் இருக்கும். அண்ட் பிஸ்னஸ் இஷ்யூஸுமே ரொம்ப மேலோட்டமாக தான் காட்டியிருப்பாங்க. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வியர்ட் ரிலேஷன்ஷிப்பை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட எராட்டிக் மூவி, அதுவும் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெரி 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 ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.